ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படிட்டு தொடர்ந்து தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளிலும் கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல காத்து இந்த நாளிலே சுகத்துடனும் பலத்துடனும் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலராக இந்த இடத்துல காணப்பட்டாலும் தேவ பிரசன்னத்தோடு நாம் ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை உங்கள் மீது இறங்க போகிறது. ஹல்லேலூயா. அளவில்லாமல் அவருடைய அபிஷேகத்தை இந்த நாளில் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு மேலானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சொல்லுவோமா? கடந்த நாட்களிலே எவ்வளவோ ஆபத்துகள், விபத்துகள், பலவீனங்கள், சோர்வுகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் இந்த இடத்துல வந்து உங்களை தொட்டு இந்த நாளில் பலப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம் மனுஷரை நம்பி இந்த இடத்துல வரவில்லை தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தரை நம்பி தான் வந்திருக்கிறோம். ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இந்த நாளில் ஹல்லேலூயா எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் இந்த நாளில் மகா பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார் தேவனுடைய பிள்ளைகளை. மனுஷரை நீங்கள் ஒரு நாளும் பார்க்காதீங்க, ஒரு நாளும் மனுஷரை நீங்கள் பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் இந்த நாளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லோரும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதான வேலையாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தேவ மகிமை நீங்கள் பார்ப்பீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? கடந்து வந்த நாட்களில் கர்த்தர் கண்ணீரோடு நாம் இருந்த நம்மை இந்த நாளிலே சந்தோஷமாக மாற்றி அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய அன்பு நம் மீது எவ்வளவா இருக்கிறது. தாயின் அன்பை பார்க்கிலும் தகப்பனின் அன்பை பார்க்கிலும் அது மேலானதாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் நம்மை தூற்றுவார்கள், பேசுவார்கள், ஹல்லேலூயா நம்மை புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் ஒரு நிமிஷத்தில் நம்மளை பின்னாடியே நம்மளை குத்தி விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. நாம் என்ன தவறு செய்தாலும், நாம் என்ன செய்தாலும் கர்த்தர் நம்மை அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானது தேவனுடைய பிள்ளைகளே. எல்லோரும் துதிங்க. அவருடைய அன்பை நினைத்து நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய அருகாமையில் வந்து என் மகளே நீ கலங்காதே, என் மகனே நீ கலங்காதே என்று சொல்லி உடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கரங்களை உயர்த்தி எல்லோரும் சொல்வோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.
உமக்கு நன்றி. எல்லோரும் கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எல்லோரும் சொல்லுவோம் அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா நன்றி. அநாதையாய் அழிந்தே நான் திரிந்தேன் ஐயா. அநாதையாய் அழிந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுவோம் நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு ஆமே. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவரை துதிக்க வைக்குவார். நம்மை அவரே துதிப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர்.
அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய வார்த்தைகள் அது மேலானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றாவிட்டால் நாம் இந்த நாளில், நாம் இந்த இடத்துல நாம் நிற்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை கொன்றுவிடும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நம்மளை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஏசப்பா உம்முடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரை, உம்முடைய வார்த்தை தான் நான் பிடித்து கொண்டு இருக்கிறேனப்பா, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவனாக இருக்கிறது ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்லாவிட்டால் ஹல்லேலூயா நாம் என்றைக்கோ மனமடிந்து போயிருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையினாலே நம்மை ஆற்றி தேற்றி உயிர்ப்பிக்கிற தேவன் அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படியாக நாம் எல்லோரும் தொடர்ந்து எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவரை விட்டால் நமக்கு யாருமே இல்லை, அவரை விட்டால் நமக்கு ஒருவருமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அப்படின்னால நாம் எல்லோரும் இந்த பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த பொக்கிஷம் நீர்தான் ஐயா, இந்த புகலிடம் நீர்தான் ஐயா என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் பாடி கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை, உடைய அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா, எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா. இயேசுவே என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா, எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா. மேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்துக் கொள்வீர். மேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்துக் கொள்வீர். என் கண்ணீர் துடைப்பீர், உம்மோடு இணைப்பீர், என் கண்ணீர் துடைப்பீர். மாரநாதா, 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 மாரநாதா. எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, ஆமென். எந்தன் புகழ், ஆமென். அவர்தான் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் நீர்தானையா. உன்முகம் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும், வருகைக்காய் காத்திருப்பேன். உன்முகம் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும், வருகைக்காய் காத்திருப்பேன். சுந்தர ரூபனே என் மனவாளனே, சுந்தர ரூபனே என் மனவாளனே. மாரநாதா, 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 மாரநாதா. எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் புகலிடம் அவர்தான் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். எந்தன் பொக்கிஷம்
ஆண்டவர். நீரே எனக்கு பொக்கிஷமாக இருக்கிறீர். அல்லேலூயா. என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தில் வாழ்பவரே, இயேசுக்கு மாத்திரம் தான் என்னுடைய இதயம் என்று எத்தனை பேர் இந்த வேலையில் சொல்கிறீங்க? எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.